பார்த்து கண்ணாடி காலில் குத்திர போகுது. அதெல்லாம் குத்தாது. நீங்க என்ன விடுங்க, நான் பாத்துக்கிறேன். விடுங்க. மெதுவா. நான் வாழ்க்கை முழுக்க அவளை மட்டும்தான் காதலிச்சுட்டே இருப்பேன்னு நான் ரீமாக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், தெரியுமா உனக்கு? நான் பணத்துக்காக தான் உங்க தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். உங்களையும் பண்ணிக்கிட்டேன். இப்ப நல்லா தூங்கு. அக்கா, இந்த நேரத்துல ஏன் வந்தீங்க? வா வா, என் கூட வா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? இந்த நிலைமை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? உங்களுக்கு மூளைகில குழம்பிடுச்சா என்ன? எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கும். இங்க என்ன யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, உன்னோட பெரியப்பா லலித் அண்ணா ப்ராஜெக்டுக்காக ஏற்பாடு பண்ண இந்த நாட்டுக்கு எதிராகவே துரோகம் பண்ண சொன்னேன். அப்போ கூட அவருக்கு நான் ஏன் இதை அவர்கிட்ட சொன்னேன்னு தெரியாது. ஏன்னா என்னோட ரகசியங்களை நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். என் மனசுக்குள்ள 1000 ரகசியங்கள் இருக்கு. பாஸ், நீங்க வேற லெவல் தலைவர்னு புரியுது. எங்க வந்து சேரணுமோ அங்கேயே என்னோட வாழ்க்கை வந்து சேர்ந்துருச்சு. சில சம்பவங்கள் என்னோட வாழ்க்கையில் நடந்ததுனால நான் வேற வழி இல்லாமல் இதையெல்லாம் பண்றேன். ஆனா பாஸ், எங்க அண்ணியை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்களும் வேற லெவல் தான். அவளுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஆனா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். அப்பா, அப்பா, நீங்க எங்க இருந்தீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? இல்லம்மா, அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்துச்சுல்ல, அதுல இருந்து நான் இப்படி தப்புனேன்னு எனக்கு தெரியாது. நான் நடப்படமா வாழ்ந்தேன். திரும்ப பழையபடி ஆக ரொம்ப டைம் ஆச்சு. ஆனா நான் பழையபடி ஆனதும் அந்த 2 பசங்களோட அட்ரஸை கண்டுபிடிக்கத்தான் முயற்சி பண்ணேன். விசாரிச்சதுல அந்த 2 பேர்ல ஒருத்தன் அப்பவே எரிஞ்சு போயிட்டானோ, இன்னொருத்த பாதி எரிஞ்சு போய் எங்கேயோ பொழைச்சிட்டானோ. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதிராக யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு முயற்சி பண்ணேன். இது அவங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு நடந்த சம்பவம் எல்லாமே தெரியும். ஆனால் அவங்க எதுவுமே செய்யலை. சாரதா, நான் ஒரு கையால் ஆகாத அப்பா ஆயிட்டம்மா. உங்கள் 2 பேருக்கும் என்னால் நீதி வாங்கி தர முடியல. நீங்க உட்காருங்க. நடந்தது எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அத பத்தி பேசி இனி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க திரும்ப கிடைச்சதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்பா. ஆமாப்பா, இன்னைக்கு நல்ல நாள் அதுமா நீங்க வந்திருக்கீங்க. என்ன நல்ல நாள்க்கா?
இன்னைக்கு 11 மணில இருந்து ராமநவமி ஆரம்பிக்குது. ம், அப்புறம் எங்க அன்பான சாரதாவோட பிறந்த நாள். ஞாபகமே இல்ல. ஏமா, இன்னைக்கு 11 மணிக்கு மேலே உன்னோட பிறந்த நாள். 4 கிரகமும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும். நவராத்திரி முடிஞ்சு வர்ற ராமநவமி அன்னைக்கு உனக்கு நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுவோம். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ அப்பெல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப. சாரதா, இன்னைக்கு ராமநவமிமா. இன்னைக்கு தான் ராமபிரான் பிறந்தாரு. அவர் ராவணனை தோக்கடிச்சு ராவணனை வதமும் பண்ணாரு. அப்பா, ராவணன் எங்க இருக்காரு? சாரதா, ராவணன் நமக்குள்ளதான் இருக்காரு, ராமனும் நமக்குள்ளதான் இருக்காரு. சரியான நேரம் வரும்போது அந்த ராவணனை, உனக்குள்ள இருக்கிற ராவணனை நீ தான் அழிச்சாகணும். சரி, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ தீர்காயுஸ் பூஜையை செஞ்சாகணும். உனக்காகவும் உன் நாகமணிக்காகவும். நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா, நான் போய் பூஜை பண்ணிட்டு வரேன். ம். சாரதா, நானும் பூஜையில் கலந்துக்கிறேம்மா. வேண்டாம்ப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நானும் வரேம்மா. சரி வாங்க. நான் வளர்ந்து பெரியவளானதும் அந்த ஆதி சிவனோட அருள் எனக்கு கிடைக்கும். நான் நாகலோகத்து ராணியான சேஷநாகினி ஆயிடுவேன். இல்லம்மா, வேண்டாம். சாரதா, என்னால நம்பவே முடியல. இத்தனை வருஷம் கழிச்சு அப்பா கூட நாம நம்ம மாளிகைக்குள்ள வரது. சாரதா, இதுவும் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. நீயே யோசிச்சு பாரு. இன்னைக்கு ராமநவமி, உன்னோட பிறந்த நாளும் கூட. இன்னைக்கு சரியா நாம இங்க வந்திருக்கோம் பாத்தியா? சாரதா, பிரம்ம முகூர்த்தம் முடியறதுக்கு முன்னாடி நாம பூஜையை செஞ்சாகணுமா? ஆமா, 3:30 மணில இருந்து 4:30 மணிக்குள்ள இருக்கிற இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நிலாவோட சக்தி ரொம்ப அதிகமாவே இருக்கும். நீ இந்த 1 மணி நேரத்துக்குள்ள பூஜையை முடிச்சாகணும். உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த நாள்ல தான் நீ உன்னோட அந்த நாகமணியை எடுத்து ஆதிசிவன் முன்னாடி வச்சாகணும். இது ரொம்ப புனிதமான கங்கை நதியோட தண்ணி. அந்த ஆதிசிவன் தலையில இருந்து வர புனிதமான தண்ணி இது. நீ உன்னோட நாகமணி எடுத்து இந்த கங்கை நீருக்குள்ள வச்சாகணும். நாகமணிக்கு நீ ருத்ர அபிஷேகமும் செஞ்சாகணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.